ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல் ஸ்டார்ட் வித் ஆஸ்பிரண்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இங்கிலீஷ் செக்ஷனில் எப்படி 20+ மார்க் எடுக்கலான்றது தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஆப்டிடியூடோட ஸ்ட்ராட்டஜி பிளான் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. ஸோ வாங்க பார்க்கலாம் இங்கிலீஷ் செக்ஷனை எப்படி படிக்கணும், அதில் எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் வந்து நம்மளுக்கு 30 மார்க்ஸுங்க. அதை எப்படி நம்ம வந்து 20+ மார்க் எடுக்கலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 3 ஸ்டெப் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பேசிக், செகண்ட் வொக்காபுலரி, தேர்ட் ப்ராக்டிஸ். பேசிக்லேருந்து நம்ம கற்றுக்கிறது நம்மளுக்கு லைஃப் லாங் யூஸ் ஆகுங்க. ஸோ கிராமர் ரூல்ஸை பொறுத்தவரையும் ஏதாச்சும் ஒரு சேனலை நீங்கள் பிக் பண்ணி அதை வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரையும் கற்றுக்கோங்க. நான் வந்து ரெஃபர் பண்ண சேனல் வந்து பேசிக்கு அபித் சாரோட வீடியோஸ். அவர் ஆல்ரெடி வந்து சிடபிள்யூஜேயில் 25 வீடியோஸ் பேசிக்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க. அதை பார்த்தாலே போதும், உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். செகண்ட் ஸ்ப்ளிட்டிங் சென்டென்ஸ்ன்னு சொல்லி அதுக்கு ஒரு 18 வீடியோஸ் போட்டிருப்பாரு. அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சென்டென்ஸ் எப்படி பிரிக்கணும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸும் வந்துடும். நெக்ஸ்ட் நிமிஷா மேம் அவங்களோட வீடியோஸ் பார்ப்பேங்க. அதில் எரர் வீடியோஸும் எடிட்டோரியல் வீடியோஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். எரர் வீடியோஸ் ஒரு 10 ஹார்ஸ் போட்டிருப்பாங்க. அதை கண்டிப்பாக உங்கள் ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் பார்த்தாலே போதுங்க. எரர் செக்ஷனை நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். எடிட்டோரியல் செக்ஷன் பார்க்குறப்ப நமக்கு நிறைய ஒகேப்ஸ் கிடைக்கும். செகண்ட் ஸ்டெப் வொக்காபுலரி. அது கண்டிப்பாக ரீடிங் அவசியங்க. நியூஸ் பேப்பர் தான் படிக்கணும்னு சொல்லலை, புக்ஸ் கூட படிக்கலாம். அது ஸ்டோரி ரிலேட்டட், மோட்டிவேஷன், மேகசின் எதாக வேணா இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக 20 to 30 மினிட்ஸ் ரீட் பண்ணுங்கள். அதுலேருந்து கிடைக்கிற நியூ வேர்ட்ஸை வந்து ஒரு நோட்டில் எழுதி வைங்க. அப்புறம் இந்த எடிட்டோரியல் வீடியோஸில் பார்க்குற நியூ வேர்ட்ஸையும் அந்த நோட்டில் எழுதி வைங்க. இது எல்லாத்தையுமே வந்து அந்த டே முடியும் போது ரீகால் பண்ணி பாருங்கள். டெய்லியும் ஒரு 5 நியூ வேர்ட்ஸ் நம்ம கற்றுக்கணுங்க. நான் ஒரு சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் புக் வச்சுருக்கேன். அதில் A to Z வேர்ட்ஸ் வந்து இருக்கும். அதை டெய்லியும் நான் ஒரு 5 வேர்ட்ஸ் உங்களுக்கு நான் வந்து என்னோடய சேனல் அப்டேட் பண்ணிடுறேன். ஃபைனல் ஸ்டெப் ப்ராக்டிஸ். இது ரெண்டும் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வாங்கியிருக்க மார்க் டெஸ்ட்டில் இருக்க குவிஸ் எல்லாத்தையுமே போட்டு பார்க்கணும் இங்கிலீஷ் செக்ஷனுக்கு. அப்புறம் இங்கிலீஷ் செக்ஷனுக்குலேயும் வீடியோஸ் போடுவாங்க, அதையும் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். நான் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணுறது ப்ராக்டிஸ் மார்க் அண்ட் அடாவோட குவிஸ் வந்து யூஸ் பண்ணுவேங்க. ஸோ இந்த 3 ஸ்டெப்பை ப்ராசஸை பண்ணாலே நம்மளுக்கு கண்டிப்பாக 20+ மார்க் வந்துடும். பை கைஸ், ஹாவ் அ நைஸ் டே. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அப்போ தான் என்னோட அப்கமிங் வீடியோஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிலாம் உங்களுக்கு வரும்.